திடீரென கழுதாவளை அதாவது பிரதேச மத்திய கழுதாவளை இந்த வைத்தியசாலை வந்து ஆரம்ப சுகாதார சிகிச்சை பிரிவு கழுதாவளை ஆரம்ப சுகாதார சிகிச்சை பிரிவுக்கு வந்து நான் வந்த உடனே அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய மண்மனித நெறிவு பெற்று பிரதேச சபையினுடைய உறுப்பினர் அரவிந்தன் இவரை பற்றி சற்று கூறி போட்டாங்க சோகம் பண்ணியிருக்கேன். நான் இதுதான் இவரோட முதலாவது தான் அந்த பேட்டியும் எடுக்கேன். இவர் இந்த பேட்டியை விரும்பாதவர், சிலிசிலிப்பை விரும்பாதவர், பலகாரம் தான் அவருக்கு நல்லா பிடிக்கும். அதுவும் எனக்கு தெரியும். இந்த கழுதாவளை கிராமத்தின் ஒரு சமூக முத்தென்று கூட நான் சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, இவரை மேகசுந்தர மினோராஜ் ஷாமன்ட்டு கேட்டாலும் அவர் சொல்லுவார், நல்ல பொடியன், என்னோட நல்ல ஒத்துழைக்கிறேன்னு சொல்லுவார். ஒரு நாள் கூட அந்த இவர் அப்படி இப்படி என்று கதைக்க வரலாறுகள் இல்லை. அந்த வரலாறுகளில் மிகவும் அன்பாக எதிரியையும் அணைத்து கொண்டு ஒரு வேலை செய்கின்ற ஒரு பக்குவமுடைய அரவிந்தன் என்று தான் சொல்லுவேன். அதாவது கழுதாவளை சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலயத்துக்கு சென்றாண்டா அங்கே நிற்பார். இவர் அவர் வந்து மிகவும் ஒரு சமூக தொண்டன், தேசிய மக்கள் சக்தியினுடைய மண்மனித நெறிவு பற்றி பிரதேச சபை உறுப்பினர். அந்த வகையில் இறுதியாக சொல்லப்போனால் நான் சொன்னேன், சிலிசிலிப்பு வேண்டாம், பலகாரம் தான் தேவை என்று செய்கின்றவர். அவை ஒரு பேட்டி நேர்காணலை விரும்பாதவென்றாலும் நான் பிடித்து கொண்டு வச்சு இந்த இதுக்கு முன்னாடி செய்கிறது கட்டாயம் கேட்டே ஆகணும். அதாவது ஒவ்வொருவரும் கதைப்பதை விட, அது மாத்திரமல்ல கடிதங்களை அனுப்புவதை விட இவை செய்ய வேண்டிய சிறு சிறு வேலை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வயர்கள் தொங்குகின்றன. இதை இலங்கை மின்சார சபையில் நான் அன்றை பலரிடம் சொல்லியிருந்தேன். கூறினால் இஎஸ் மின்சார சபையினுடைய அத்தியட்சகர் அவரும் மிகவும் நல்லா செய்யக்கூடியவர், அவரும் கூட அதை செய்திருப்பார். ஆகவே சிறு சிறு வேலைகள் கூட இங்கே செய்யாமல் இருக்கிறது. இந்த ஜன்னலுக்கு கண்ணாடி இல்லாமல் இருக்கிற ஒரு துண்டு கண்ணாடி எடுத்து வெட்டி போடுறது. அதே நேரத்தில் எப்படி பார்க்க போனால் அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன், சுகாதார வைத்திய அதிகாரி ஐயா அவர்களே, உங்களுடைய பொது சுகாதார பரிசோதனையில் நாங்கள் வந்து வீடுகளுக்கு செல்லுகிறோம், அயல் வீடுகளுக்கு செல்லுகிறோம், பிரதேசங்களுக்கு செல்லுகிறோம், சென்று விண்டு அது இருக்கிறது, இது இருக்கிறது, தண்ணி கிடக்கிறது, தேங்கி கிடக்கிறது, குப்பை கிடக்கிறது, கூலம் கிடக்குது, பராமரிக்கப்படாத வீடுகள் இருக்குது, வசதிகள் இருக்குது, வளவுகள் இருக்குது என்று சொல்லுகின்ற போது இந்த சுகாதார திணைக்களத்துக்கு சொந்தமான ஒரு இடம் இதை வந்து சொல்கிறேன்னு சொன்னால் இது மீண்டும் ஆரையம்பதி வைத்தியசாலைக்கு பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக இருக்கின்ற அந்த குவார்ட்டர்ஸ் மாதிரி ஆகிவிடுவோம் என்கின்ற ஒரு அச்சம். நான் அதுக்குள்ளே போகிறேன். என்னடா அங்கே ஒரு பாம்பா 2 பாம்பா, பாம்பு 2 இப்போ வரக்குள்ள கூட அரவிந்தன்ட்ட கேட்டேன், என்னம்மா உள்ளுக்கு போகலாமாண்டா? அவரை சொன்ன பாம்பு இருக்க மாட்டோம். பாம்பு இருக்குமா? கட்டாயம் பாம்பு இருக்க மாட்டார். பாம்பு இருக்க மாட்டோடனே எனக்கு அடுத்த அடி வைக்க விரும்பல. அந்த வகையிலே அரவிந்தன் ஐயா அவர்களே, இந்த நிலைமை, இந்த கட்டடம், இது வைத்தியருடைய குவார்ட்டர்ஸ், வைத்தியருடைய விடுதி என்கின்ற போது அவருக்கு சர்ச்சையில் அவர் இப்போ கிட்டத்தில் என்ன செய்திருக்கிறாங்க டாக்டர்னு சொன்னால், அவருக்கு வைரஸ் ஃபீவர் வந்து பேஷண்ட்டுக்கு மருந்தை கொடுத்து போட்டு அந்த பெட்டில் ஏறிப்படுப்பார். அவர் அறைக்குள்ளே இருக்கிற அவருக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் இருந்திருந்தானே அவர் வந்து இங்கே வந்தோட இடுப்பை கொஞ்சம் கழிச்சிட்டு போய் வரக்கூடிய ஒரு குவார்ட்டர்ஸ் என்ன மறுபடி இவர் இங்கே வரல, மறுபடி அயல் கிராமம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரடங்களில் இருந்து வர வைத்தியர்கள் வந்து தங்குறதுக்கு ஒரு வசதியும் இல்லை. அவ்வாறு இருக்கக்குள்ள இந்த பல அபிவிருத்திகள் நடந்திருக்குது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளிசோன் ஐயா பல வேலைகளை செய்திருக்கிறார். ஒரு நர்சிங் ஆஃபீஸரை கொடுத்திருக்கிறார். அது சில இசிஜி பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போது என்று பார்த்தீங்கன்னா படுவாங்கரை எழுவாங்கரை ஆகிய பிரதேச மக்கள் சிகிச்சை பெறுகின்ற வைத்தியசாலை, அது மாத்திரமல்ல கொக்கட்டிச்சோலையில் 2 மாத குழந்தையை தூக்கிவிட்டு இங்கே வருகின்ற ஒரு வைத்தியசாலை அமைந்திருக்கிறது. மாத்திரமல்ல கிராங்குளம் தொடக்கம் என்று பார்த்தேன் சொன்னால் பெரிய எல்லாரும் கோட்டக்கல்லூரிலேருந்து வருது, அஞ்சனம் திக்குடையிலேருந்து வருதான், கொக்கட்டிச்சோலையிலேருந்து வருதான், களுவாஞ்சிக்குடியிலேருந்து வருதா. ஏன் அந்த வைத்தியரை நாடி வருகிறது. அந்த வகையிலே இந்த குவார்ட்டர்ஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இந்த குவார்ட்டர்ஸ் எப்போ நிர்மாணிக்கப்பட்டது? இது 97-98 ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய பற்றுப்பு தொகுதி அமைச்சராக இருந்து
கணேசமூர்த்தி ஐயாட காலப்பகுதியில் அவர் மூலமாக இது மகப்பேற்று விடுதியாக பிரதி அமைச்சராக இருந்த கணேசமூர்த்தி மகப்பேற்று விடுதியாக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட காலம் இது வைக்குது எங்கல்ல எது எங்கள் இந்த குவார்டர்ஸ் இந்த திறந்த வரலாறே இல்லை, திறந்த வரலாறு இல்லை. ஓ இது கடும் மோசமான நிலையில் இருக்கு. இந்த கலதாவில் அதிக சனத்தொகையை கொண்ட கிராமம். அது மட்டும் இல்லாமல் தேத்தாத்தீவு, மாங்காடு, ஏனைய பிரதேசங்கள்லேருந்து மற்ற படுவாங்கரையிலேருந்து ஒரு சில மக்கள் இங்கே சிறந்த மருத்துவ சேவையை நாடிங்க வந்து ஒரு சில இல்லை பலர் வந்து கொண்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை சுட்டி காட்டுறதுக்காக நாங்கள் எங்கட மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் இப்போ சட்டி நேரத்தில் இங்கே வர இருக்கார். வந்து அவர் எல்லா வைத்தியசாலையும் பார்த்து கொண்டு வராராம், இங்கேயும் வருவாராம்னு சொல்லப்பட்டது. பார்வையிட்டு இந்த இதில் இருக்க குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வ நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இப்போ கலதாவள கிராமத்துக்கு கிடைச்ச டாக்டர் ஒரு அளப்பெரிய சொத்து. அவர் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்க தேவையில் அவர் கூட கேட்டறிந்து இன்றைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுமென்று நாங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் உண்டாயிருக்கணும். இப்படி நான் இப்படி சொல்ல வேண்டிய நீங்கள் ஒரு பிரதேச உறுப்பினர் தானே. இந்த கோட்டை இது ஒரு காலம் இப்படி இருக்காண்டா இப்போ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 98 அது கட்டப்பட்டு பிரதேச அதிகாரத்துக்குள்ளே இல்லாதபடியாக எங்களால் தலையிடலாம். இல்லை உங்களால் தலையிடாது. இப்போ நான் இப்படி பார்க்கணும், 98 2000 28 வருஷம் என்ன 28 வருஷமாக இந்த கோட்டை இப்படி இருக்குண்டா இதுவரையில் ஒரு உரிமை இதை பார்க்க இல்லையா? பார்த்துருக்காங்க. இது முதல் சென்ற ஆட்சி காலங்களில் இருந்தவங்க கவனிக்கலைன்னா நாங்கள் யோசிப்போம். கவனிக்கல, உண்மையாக கவனிக்கலைன்னு தான் நினைக்கணும். இல்லை கவனிக்கல நினைக்கல கவனிக்கல. இனிய ஒரு சிலர் பழிவாங்கல் காரணமாக இங்கே இருந்த டாக்டர்மாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இருந்து அவங்கள வேறு இடத்துக்கு இடம் மாற்று தொடக்கம் அது கலதாவளூர்ன்ற வகையில் பழிவாங்கல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நடந்துருக்கு. அதை எவ்வாறு நீங்கள் அதை உறுதிப்படுத்துறீங்க? பழிவாங்கல் காலம் நடந்த சில விஷயங்களை வச்சு நாங்கள் ஊகித்து கொள்கிறோம். என்னென்ன விஷயமா இருக்கும்? படிப்படியாக சில விஷயங்களை சொல்லல, அது சம்பந்தப்பட்டவர்களே தெரிய வரும். அப்படி ஒரு நடவடிக்கையில் இந்த வைத்தியசாலையை வளரவிடக்கூடாது என்றது. இந்த வைத்தியசாலை வளரவிடக்கூடாது என்பதற்காக செய்து அது அவ்வாறு அவர்கள் சிந்திக்கக்கூடாது. என்ன காரணம்டா, ஒரு நோயாளி இன்றைக்கு எனக்கு தெரியும் ஒரு பேனடோல் கார்டு வாங்குறதே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்டு. அவ்வாறு இருக்கக்குள்ள இவ்வளோ வைத்தியசாலைகளை நாங்கள் உருவாக்குறோமோ, இவ்வளோ சுகாதார சேவையை வழங்குறோமோ, அது ஏழை மக்களுக்கு ஒரு மிக நல்ல விஷயமாகத்தான் அமையும். அதை அந்த வகையில் அவங்க சிந்திப்பாங்கன்னு சொன்னால் அவங்க மனிதர்களே இல்லை, மனித குலமே இல்லை, அவர்கள் மிருகத்துக்கு சமன் தான் நான் சொல்லுவேன். அவ்வாறு யாராவது செய்திருந்தார்கள் என்றால், அவ்வாறு சிந்தித்திருந்தார்கள் என்றால் நான் எல்லாத்தையும் நேரடியாக தங்கதைப்பேன். அந்த வகையில் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அவங்க வயது பக்கத்தில் அந்த வீடுகள் இந்த வீடுகளில் தான் பிடிக்காங்க. நீ வயலில் வீடு எல்லாம் அது கிடக்கு இது கிடக்கு இங்கே வருங்க. இதே அவங்க இப்படி வந்து உலக காலத்துக்கு இதை செய்ய முடியாது. சின்ன வேலை நீ ஒரு கத்தி இருந்தால் அந்த மரங்கள் வெட்டுப்படும், ஒரு மம்பட்டி இருந்தால் இந்த புல்வூண்டுகள் அகற்றப்படும். ஏன் செய்யலை அவங்க? இந்த நியூஸை பார்த்துட்டு சில நேரம் இனி அவங்க வந்து அந்த அடுத்த கட்ட வேலையை தொடங்கும். ஏன் இந்த நியூஸை பார்க்குறன்றதை விட நீங்கள் பிரதேச சபை உறுப்பினர் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. பிரதேச சபைன்ற இதில் இதை செய்யலாம் இல்லையா? பிரதேச அதிகாரத்துக்கு மேலே போகிறத நாங்கள் அறிவிக்கலாமே தவிர ஒரு சினிமானத்தை போட்டு செய்வோம் நம்ம செய்யலாம். போட்டு செய்து இந்த வழியை செய்து விடலாம். என்ன வந்து செய்த வேண்டாம், நல்ல ஒரு இதாக இருக்கும். ஏன்னா அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் அரவிந்தன் அவர்களுக்கு நன்றி கூறியவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலதாவளை சுயம்பிலிங்க பண்ண பிள்ளையார் ஆலயத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினரும் வண்ணக்கரும் அதே போன்று ஓய்வு பெற்ற ஆசிரியருமான உங்களுடைய பெயர்? நாராயணன். இந்த இது சம்பந்தமாக, இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக, வைத்தியர் சம்பந்தமாக, இந்த குவார்டர் சம்பந்தமாக என்ன சொல்ல போகிறீங்க? தம்பி அரவிந்தன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு வரப்பிரசாதமாக நல்ல ஒரு வைத்தியர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். இந்த பகுதி கிராம மக்கள் அவரால் நல்ல பயனடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த வைத்தியால அபிவிருத்தி அடைஞ்சால் இன்னும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அபிவிருத்தி அடைஞ்சாண்டா என்ன சொல்லுங்க? ஈஸியாக அது ஈஸிக்கு இருக்குது. அபிவிருத்தி அடையினக்குள்ள இது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு இது என்ன வைத்தியசாலை கிராமியா இல்லை என்ன தம்பி? இது பிரதேச வைத்தியசாலை கிராமி பிரதேச வைத்தியசாலை இல்லை. இது வந்து எனக்கு அதான் இந்த வைத்தியசாலையோட இது இருக்குது. ஓகே, அவ்வாறு இருக்கக்குள்ள இந்த வைத்தியசாலையில் அண்மையில் களவாஞ்சக்கூடிய ஆதார வைத்தியசாலை இருப்பதனால் அவர்கள் அந்த அவ்வளோ அந்த கூடிய அளவு இந்த டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நான் சுகாதார அமைச்சருடைய சட்டத்தில் இடமில்லைங்க. இருந்தாலும் கூட பல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். அதாவது சில கட்டிடங்களை கட்டி அதில் சில பிரிவுகளை ஏற்படுத்தி அது செய்யலாம். சில இடங்களில் செய்யப்படுதானே, சில இடங்களில் செய்யப்பட்டுதானே. இப்போ என்ன பெரிய ஆஸ்பத்திரிகளாக இருக்குது, வந்து அவ்வாறு செய்ய முடியும். விடுதிகளெல்லாம் உடனே கட்டணும். விடுதி வந்து உடனே கட்டப்பட்ட விடுதியை பராமரிக்கணும். இதை திறக்க வேணும். ஏன்னா அதாவது தேவையான இதுகளை திற செய்யக்கூடிய இருக்கும். உங்களுடைய வைத்தியர் மிகவும் திறமையாக செய்யப்படுகிறாரு. அவங்க இந்த வைத்தியசாலைக்கு நம்ம என்ன தேவை வேண்டியது நீங்கள் கேட்குறீங்க? மக்கள் தங்கியிருக்கிற
பாட்டு மாதிரி. மக்களுக்கு அதாவது செய்யக்கூடிய அவர்கள் வந்து இப்போ நான் சொன்னார் வந்து சிறுவர் விடுதியில் கூட அவங்க வந்த இழப்படுறதுக்கு கூட சிறுவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அந்த வசதிகள் எல்லாம் செய்து தரணும்னு சொல்லி கலதாவளி சுவாமிலிங்க பிள்ளையார் ஆலயத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினரும் வணக்கரும் முன்னாள் என்று சொல்கிறார் பிறகு வந்து அது மட்டும் பிரச்சனையாக போயிடும் முன்னாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். குறித்து ஆடிஎஸ் தலைவர் அவர் வந்திருக்கிறார் வந்து வைத்தியசாலை என்று அபிவிருத்தி அது சொல்லுங்கள், என்ன செய்யணும் இந்த வைத்தியசாலை? இல்லை எங்களுக்கு இந்த முழுதையும் வழியாக்கி செய்து தரணும். இந்த முழுதையும் இப்போ வண்டி அதுக்கு சாமான செய்து தந்து இதை எங்களுக்கு பிரிப்பிச்சு தர்றது தான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். எங்களுக்கு இந்த மக்களுக்கு எவ்வளவோ தொண்டு செய்யணும் மாதிரி செய்ய வேண்டிய கடமை இருக்குங்க. அப்போ இது முழுதையும் எங்களுக்கு வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இதுகளெல்லாம் கட்டித்தரத்துக்கு அமைப்புகள் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வழி இல்லைன்னா அதில் ஐயாட்டெலாம் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். வேறு என்னது நம்ம செல்வம் கழுதாவில் நான் வட்டாரக்குழு முதலாங்குடி வட்டாரக்குழு தலைவராக இருக்கேன். இருந்தாலும் கழுதாவில் ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று கிடைக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட 28 வருஷமாக போயிட்டு ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கப்பட்ட ஏனென்றால் அதில் ஆரம்பத்தில் பெரிய எதிர்ப்புகள் வந்தது. இருந்தாலும் ஊருக்கு பெரிய கிராமம் என்பதற்காக எல்லோரும் ஒற்றியம் வருது. கட்சி பாகுபாடு இல்லாமல் இந்த ஆஸ்பத்திரியை திறந்து வந்தவங்க இப்போதைக்கு கிட்டத்தட்ட சராசரி 100 பேருக்கு மேலே மருந்து எடுக்கிறாங்க. இருந்தாலும் சிலையில் பற்றாக்குறையும் தேடிக்கு இடவசதி போல அது கட்டிடங்கள் அடுத்தது இங்கே கண்டிப்பாக ஒரு மெட்டனிக் மாட்டொண்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைச்சு தரணும். அதுக்கு சுகாதாரம் சம்பந்தமான அமைச்சர்கள் கவனத்தை கொண்டு கிட்டத்தட்ட 15,000த்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கி. அது மட்டுமில்லை கழுதாவில் ஏற்றாத்தையும் மாங்காடு அளவுக்கும் பேஷண்ட்டுகள் இங்கே வந்து மருந்து எடுத்து போனேன். இங்கே வந்து பார்த்தா போகும். இங்கே வந்த டாக்டர்மார் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் பேஷண்ட்டுகளை பார்த்து நல்ல மருத்துவம் செய்து வந்தார்கள். அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட கிளினிக் வேலையும் இப்போ தொடங்கிருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கும் 100 பேர் வந்து மருந்து எடுக்கிறதா கண்டன். இங்கே அதுக்கு முதலாக இன்னும் களவாஞ்சிக்குடி ஆஸ்பத்திரியும் பெரிய ஆஸ்பத்திரி அங்கேருந்தும் பல கிளினிக் அதிகமான ஆஸ்பத்திரிக்கு இந்த கிளினிக்கு மக்கள் போகிற அதில் தேட்டத்தை கழுதாவில் மாங்காடெல்லாம் போகிற அதுலேயும் ஒரு பகுதியை இங்கே அனுப்பி இங்கே தொழிலாளி பற்றாக்குறை என்று நினைக்கின்றேன். நேசி மிட்பாய்மாறு அப்படியான அனுப்பி இந்த ஆஸ்பத்திரி டெவலப் பண்ணி தரணும் என்று மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்வதோடு இந்த கிராமத்தை முன்னேற்றுவதற்காக எங்களுடைய இரு கண்களாக இருக்கின்ற ஆலயங்கள் மகாவித்தியாலயங்கள் மன்றங்கள் சங்கங்கள் எல்லாம் பூர்ண ஒத்துழைப்போடு அங்கே காத்து கொண்டிருக்கின்றாங்க. என்னென்ன வகையில் பொதுமக்களால் செய்யணும் அதை எங்கள் ஆலயங்களும் மன்றங்கள் சங்கங்கள் அனைத்தும் செய்ய காத்து கொண்டிருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு குவார்டர்ஸ் ஒன்று டாக்டர் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு குவார்டர்ஸ் ஒன்று கட்டி பாலணைஞ்சு கிடந்து அதை திருத்தி இருக்கி ஒரு நிரந்தரமான ஒரு டாக்டரை இங்கே எடுத்து சேவை செஞ்சு காலையில் 8 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணியாவது மக்களுக்கு பேஷண்ட்டுகளுக்கு வைத்தியம் செய்வதற்காக இந்த ஒழுங்குகளை செய்த நல்லம் அண்மையில் அதில் பெரிய மோசமான நிலையில் இருக்கின்ற கட்டிடம் அதில் பராமரிப்பதற்கு அதை அனுபவிப்பதற்கு உரிய டாக்டரையும் இதே பகுதியில் உள்ள டாக்டர்களையும் நியமித்து தருமாறு கேட்டுக்கொள்வதுடன் இந்த ஆஸ்பத்திரியானது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்கு அருளும் இந்த ஆலயத்துக்கு இருக்கின்றது. எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது பாகுபாடின்றி அரசியல் பாகுபாடின்றி எல்லோரும் ஒற்றுமையாக ஆஸ்பத்திரியை முன்னேற்றி தர ஆவணை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த அன்பான வேண்டுகோளை சுகாதார போய் அவர்களுக்கு அன்பாக அறிய தருகிறேன். நன்றி, வணக்கம். பொறுத்தவரையில் உதாரணத்துக்கு ஒரு நாளாந்தம் 100க்கு மேற்பட்ட நோயாளிகள் வந்து சொல்கிற இடமாக இருக்குது. ஒரு வைத்தியர் வச்சுக்கொண்டு மேலே ஒரு மாதத்தில் சாதாரணமாக 2000, 2500, 2500 பயனாளிகள் வந்து பயனடைந்து கொண்டிருக்காங்க.
களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையை ஒப்படக்குள்ள இதில் டாக்டர்மார் செயற்பாடும் மற்றது அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் மற்றது ஊழியர்கள செயற்பாடு நல்லா இருக்கிறபடிவா இங்கே இப்போ உதாரணத்துக்கு எரிவில் இருந்து செட்டிபாளையம்பரமான மக்கள் இங்கே வந்து பயனடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு கட்டடம், அதாவது வந்து பயனாளிகள் கூடுற நேரம் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு நிரந்தரமாக செய்கிறண்டா ஒரு 2 மாடி கட்டடமோ ஏதோ ஒன்று நிரந்தரமாக தந்தாங்கன்னு சொன்னால் மேலேயே கலவாள மக்கள் அண்டு இல்லை செட்டிபாளையத்தில் இருந்து எரிவில் வரையும் வந்து கொண்டு இருக்கிற மக்கள் இதை மற்றது இங்கே கிளினிக் செய்கிறாங்க. அதனால் அந்த கிளினிக் நடைபெற சுகர் ப்ளஸ் மற்றது கார்டு பார்க்குறாங்க. இப்போ சாதாரணமாக இங்கே இருக்கிற வைத்தியர் டாக்டர் ஆளுமையால் இப்போ ஒரு என்ன சொல்கிறது மாஸ்டர் நேசிங்கில் மாஸ்டர் ஒரு ஆளை இதாஞ்சி 2 நாளில் கிட்னிக்குரிய ஸ்க்ரீனிங் அதையும் நடந்து கொண்டு இருக்குது. மற்ற கார்டு சம்மந்தமான இதுகள் செய்து கொண்டிருக்காங்க. காட்டும் பார்க்குறாங்க, காட்டுக்குரிய பிரச்சனையும் ஆக இயலான்ற விஷயத்தை மட்டும்தான் களுவாஞ்சிக்குடிக்கு அனுப்புகிறாங்களே தவிர அப்படி திறம்பட செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கான வசதி வாய்ப்பு இந்த பழைய கட்டடங்களை அகற்றி இதில் ஒரு சில பழைய மேலே இந்த இடிஞ்சி விழக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. அப்போ அந்த கட்டடத்தை அகற்றி நிரந்தரமாக ஒரு 3 மாடி கட்டடமோ 2 மாடி கட்டடமோ செய்து தந்தால் இந்த மக்கள், இந்த கிராமத்துக்குரிய மக்களும் இதில் வார நோயாளிகளும் பயனடைவார்கள் என்ற என்னுடைய